அனைவருக்கும் வணக்கம். சிவாய நமக. நான் உங்கள் பேரன்பிற்குரிய மருதமலையார் என்கிற மருதமலை கே சித்தார்த்த பெண்மணியும் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர், இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை நிறுவனர் அண்ட் தலைவர் ஸ்ரீ மருதமலையார் அறக்கட்டளை. இன்னைக்கு பிப்ரவரி 19, 2026 அற்புதமான இந்த நன்னாளில் அரசியல் ஒரு பெரிய திருப்பு முனை வந்து பார்த்தோன்னா ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த வந்து ஒரு கட்சி தேமுதிக எந்த பக்கம் கூட்டணிக்கு வந்து பார்த்தோன்னா போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பிஜேபிக்கு தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈஷா நடத்தின அந்த சிவராத்திரி ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஓகே ரைட், பிஜேபி அலைன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேரை நம்பி வந்து பார்த்தோன்னா இருப்பீங்க. ஆனால் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா தெரியுமே, அந்த அம்மாவுடைய கேரக்டரும் தெரியும், அந்த கட்சியோட கொள்கை இப்போ எந்த அளவுக்கு தேஞ்சு போயிட்டுருக்கோம் அப்படின்றத எனக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா கிடையாது, எல்லாருக்கும் தெரியுமே. ஏன்னா அந்த அம்மா எங்கே பொட்டி அதிகமாக கிடைக்குதோ அங்கே தான் வந்து பார்த்தோன்னா போய் சேருவாங்களே. அதே மாதிரி தான் வந்து டிஎம்கே கூட வந்து இன்றைக்கி போய் சேர்ந்துட்டாங்களே. ஒரு விஷயம் நல்லா வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிங்க, கேப்டன் கட்சி வந்து பார்த்தோன்னா கேப்டன் விஜயகாந்த் சார் மேலே வந்து பார்த்தோன்னா நான் உட்பட வந்து எல்லாருமே பெரிய லெவலில் மதிப்பு மரியாதை வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கோமே. அவர் வேறு, ஆனால் இந்த அம்மா டோட்டலாகவே வந்து பார்த்தோன்னா வேறு. இந்த கட்சியை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் பார்த்தாச்சு. ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் நான் இன்றைக்கி கூட்டணி அறிவிக்கிறேன், நாளைக்கு கூட்டணி அறிவிக்கிறேன், நான் தொண்டர்கள் கேட்டெல்லாம் இந்த அம்மா கூட்டணி முடிவை எடுக்கலை. யார் பக்கம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா காசு கொடுக்குறாங்க, யார் பக்கம் அதிகமாக போட்டி கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தாங்களே. இவங்களுடைய ஆண்டாள் அழகர் காலேஜ் வந்து பார்த்தோன்னா சேல்ஸ் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா. அது ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்தோன்னா ஆகிட்டு, பணம் பற்றாக்குறைக்காக திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் வந்து பார்த்தோன்னா உருவாக்கப்பட்ட, அவங்க தாயாருடைய நினைவாக உருவாக்கப்பட்ட ஆண்டாள் அழகரை வந்து பார்த்தோன்னா காலேஜ் சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த காலேஜ் மீட்டும் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும். கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா சேல்ஸ் பண்ணாங்க. அந்த காலேஜை மீட்டு தர சொல்லி அமைச்சர் வந்து பார்த்தோன்னா திரு ஏவா வேல் அவர்கள்கிட்டையும், அமைச்சர் வந்து பார்த்தோன்னா திரு கே நேர் அவர்கள்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா தேமுதிக ஒரு கோரிக்கை வந்து வச்சாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றி வந்து பார்த்தோன்னா வச்சுட்டாங்க. அதனால் டிஎம்கே கூட்டணி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து 15 தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. 15 தொகுதிக்கு தேவையான வந்து பார்த்தோன்னா எல்லா செலவும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதோடு சேர்த்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய வந்து பார்த்தோன்னா தம்பி விஜயகாந்த் சாரோடைய வந்து பார்த்தோன்னா மைத்துனர் திரு எல்கே சுதீஷ் வந்து பார்த்தோன்னா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக ஆக போகிறாரு. இப்போ ஏப்ரல் மாதத்தோட எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் மாதத்தோட பதவி காலம் முடியுது. அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க ரெடி ஆகிட்டாங்களே. அப்போது ஏடிஎம்கே கிட்ட வந்து பார்த்தோன்னா கேட்டாங்க இந்த சீட்டை, எம்பி சீட்டை ஒன்று கொடுக்குன்னு சொல்லிட்டு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தார். உடனே வந்து பார்த்தோன்னா கட்சியை மாறிட்டாங்க. கட்சியை வந்து பார்த்தோன்னா மாற்றியாச்சு. ஆனால் கேப்டனுடைய ஆன்மா கொண்டு வந்து பார்த்தோன்னா உங்களை சுத்தமாக மன்னிக்காது திருமதி பிரேமலதா வந்து பார்த்தோன்னா விஜயகாந்த் மேடம் அவர்களே. நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா கேப்டனுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, யாரை எதிர்த்து வந்து பார்த்தோன்னா கட்சியை தொடங்கினது இந்த கட்சி. தேமுதிகன்ற ஒரு கட்சி விஜயகாந்த் சாருடைய வந்து பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டாங்க. யார் கலைஞருடைய ஆட்சியில் வந்து பார்த்தோன்னா மேம்பாலத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்து, மேம்பாலத்தை வந்து பார்த்தோன்னா உள்ளே எடுத்துகிட்டு வந்து வேணுன்ட்டே அவர் மண்டபம் கட்டியிருக்கா, அதுக்கு பக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நீங்கள் அதை போய் பார்க்கலாம். கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவருடைய கல்யாண மண்டபம், அதை இடித்து வச்சு அந்த கோவத்தில் கட்சியை வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணார். எங்கே எதற்காக வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி அதெல்லாம் மறந்து தேமுதிக 2005 வந்து பார்த்தோன்னா தொடங்கி இன்னைக்கு வரைக்கும், அது 2026 வரைக்கும் விஜயகாந்த் சார் அவர் உயிரோடு வந்து பார்த்தோன்னா இருக்கிற வரைக்கும் டிஎம்கே எதிர்த்துட்டே வந்து பார்த்தோன்னா இருந்தாரே தவிர்த்து டிஎம்கே கூட போய் கூட்டணியில் சேரல. இந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் என்ன வந்து பார்த்தோன்னா கொள்கைகள் இருக்குது, என்ன மாதிரியான கொள்கைகள் வந்து பார்த்தோன்னா இருக்குது. தேமுதிகவை வந்து பார்த்தோன்னா மக்கள் தேமுதிகவை உடைச்சி இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து பார்த்தோன்னா நின்று இருக்காரு பாருங்க. டிஎம்கே வந்து பார்த்தோன்னா சார்பாக திரு விசி வந்து பார்த்தோன்னா சந்திரகுமார் அவருடைய வந்து பார்த்தோன்னா தலைமையில் மக்கள் தேமுதிகன்ற வந்து பார்த்தோன்னா ஒரு கட்சி மாதிரி உருவாக்கி தேமுதிகவை வந்து பார்த்தோன்னா 2ஆ உடைச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா விஜயகாந்த் சாரை உட்கார வச்சு அவருக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய டார்ச்சர் வந்து பார்த்தோன்னா கொடுத்ததுல மிக முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் யாருன்னா, தேமுதிகவுடைய அழிவுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா விஜயகாந்த் சாருடைய வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரியான நிலைமைக்கு வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா திமுக தான். ஸோ இது எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி தெரிஞ்சிருந்தோம் இந்த அம்மா வந்து பார்த்தோன்னா ஏன் அங்கே போய் பாலுங்கலத்தில் போய் விழுற மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க விழுந்தது இல்லாமல் கட்சியோட தொண்டர்களையும் வந்து பார்த்தோன்னா போயிட்டு விழ வச்சுட்டாங்களே.
இதுக்கு நீங்க பேசாம விஜய் கூட போய் சேர்ந்திருக்கலாம். எங்க கூட தான் கூட்டணிக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது, பிஜேபி கூட தான் கூட்டணிக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க பேசாம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் கூட போய் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருந்தா ஒரு நல்ல மரியாதை கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 எம்எல்ஏனா வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருப்பாங்க, இல்லை ஒரு 10 எம்எல்ஏ வேண்டாம், ஒரு 3 எம்எல்ஏனா வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்களே. அதுவும் இல்லையா, நாம் தமிழர் திரு சீமான் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருக்கலாமே. அவர் ஒரு கொள்கை பிடிப்பான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள், தனிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா முறையில் 1008 விமர்சனங்கள் வந்து இருந்தாலும் திரு விஜய் அவர்கள் கூடயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரு சீமான் அவர்கள் கூடயோ வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருந்தீங்கன்னா கூட உங்கள் கட்சிக்கான எதிர்காலம் இருக்கு, உங்கள் கட்சிக்கான எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனால் இனி வருங்கால கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, திருமதி விஜயகாந்த் மேடம், பிரேமலதா விஜயகாந்த், அந்த அம்மா பேரை சொல்றது கூட வந்து பார்த்தோன்னா அண்ணா கூசுது. ஏன்னா கடைசி வரைக்கும் இங்கே வந்து பார்த்தோன்னா வரேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக ஒரு பிளானை மாற்றினீங்கல்ல. நீங்கள் பாருங்க, உங்கள் கட்சி வந்து பார்த்தோன்னா 4 இல்லை 5 இல்லை 8 இல்லை 10 வந்து பார்த்தோன்னா உடைய போதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் நீங்கள் உதயசூரியன் வந்து பார்த்தோன்னா சின்னத்தில் தான் நிற்க போறீங்க. உங்களுக்கு முரசு சின்னம் கிடைக்காம வந்து பார்த்தோன்னா போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக போகுது. உங்கள் கட்சியோட அதிருப்தியில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களிலிருந்து மாநில நிர்வாகிகள் வந்து பார்த்தோன்னா முதற்கொண்டு, அதாவது கேப்டன் சார் மேலே வந்து பார்த்தோன்னா உண்மையான அன்பும் பாசமும் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உண்மையான தொண்டர்கள் வெளியே வர போகிறாங்க. நாங்கள் தான் தேமுதிகன்னு வந்து பார்த்தோன்னா சொல்ல போகிறாங்க. டிஎம்கே பண்ணிச்சு பார்த்தீங்களா மக்கள் தேமுதிக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு இவங்களை டிஎம்கேல இருக்கவங்களே சேர்ந்து டிஎம்டிகேல வந்து பார்த்தோன்னா இருக்கவங்களே வந்து பார்த்தோன்னா சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறாங்க. வாழ்த்துக்கள் மேடம், உங்களுடைய கட்சி இந்த வந்து பார்த்தோன்னா தேர்தலோட மொத்தமாக காணாமல் வந்து பார்த்தோன்னா போயிடும். விஜயகாந்த் சாருடைய ஆன்மா கூட வந்து பார்த்தோன்னா உங்களை மன்னிக்காது. எங்கே பொட்டி அதிகமாக கிடைக்குதோ அங்கே போனீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மக்களுக்காக என்ன குரல் கொடுக்குறீங்க, கொள்கை பிடிப்புக்காக என்ன குரலை வந்து பார்த்தோன்னா கொடுக்குறீங்க. இதே ஆள் தான் டிஎம்கே அவ்வளோ விமர்சனம் வந்து பார்த்தோன்னா செஞ்சுருக்கீங்க. அப்புறம் எப்படியும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போயிருக்கீங்க. இதில் சில அறிவாளிகள் என்கிட்ட வந்து பார்த்தோன்னா கேட்பாங்களே, ஏன் உங்கள் டிடிவி தினகரன் கூட தான் வந்து பார்த்தோன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தார், அவருக்கு கொண்ட எடப்பாடி பழனிசாமி எடுத்து தானே கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து சொல்கிற ஒரு வார்த்தை, அம்மாவுடைய ஆட்சியை கொண்டுட்டு வரணும். அவர் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா வார்த்தையை மாற்றி பேசவே இல்லை. அம்மாவுடைய ஆட்சியை கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வரணும், அம்மாவுடைய ஆட்சியை கொண்டுட்டு வரணும், அது மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே. அதனால தான் வந்து பார்த்தா இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சியை கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. இந்த அம்மாவுக்கு என்ன மாதிரியான வந்து பார்த்தா விஜயகாந்த் சாருடைய ஆட்சியை கொண்டுட்டு வரணும்னு சொன்னாங்களா? விஜயகாந்த் சாருடைய ஆட்சியை கொண்டுட்டு வரணும், அதனால நான் டிஎம்கேல வந்து பார்த்தோன்னா போய் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா? கிடையாது. எதற்காக தொடங்கினாங்களோ அந்த கொள்கையை வந்து பார்த்தோன்னா மாறி போச்சு, அந்த குறிக்கோளை வந்து பார்த்தோன்னா மாறி போச்சு. எல்லாமே குடும்ப அரசியலாக வந்து பார்த்தோன்னா மாறிடுச்சுங்களே. விஜயகாந்த் சார் வந்து பார்த்தோன்னா இருந்திருந்தாருன்னா இந்த முடிவை எடுத்திருப்பாரா? சத்தியமாக வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்க மாட்டார். தனிச்சாச்சு நின்று இருப்பார். நான் தோத்தாலும் பரவாயில்ல, என் மக்கள் கிட்ட தானே நான் தோக்குறேன், என் மக்களுக்காக நின்று தானே தோக்குறேன், நான் மக்கள் கூட வந்து பார்த்தோன்னா கூட்டணி வச்சு தோத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா கம்பீரமாக வந்து பார்த்தோன்னா நின்று இருப்பார். ஆனால் அந்நியார்னு வந்து பார்த்தோன்னா சொல்லி, என்ன அந்நியார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தொண்டர்கள்லேருந்து நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாருமே குமுறிட்டு இருக்காங்க. சில பேர் என்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தும் போது ஓகே, ரொம்ப சந்தோஷங்கள், மகிழ்ச்சி. உங்களுடைய தேமுதிக வந்து பார்த்தோன்னா 2 உடைய போதா, இல்லை 4 உடைய போதா, இல்லை 8 உடைய போதா, இல்லை 10 உடைய போதா அப்படின்றத மேலே இருக்கிறவரோ பார்த்துக்குவார். நன்றிகள், வாழ்த்துக்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், சிவாய நமக்கு.